வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகாசாமி. நம்ம தொடர்ந்து உடல் மனம் பற்றிய பேச்சிலையும் ஆராய்ச்சிலையும் நம்ம தொடர்ந்து இந்த கற்பி சேனல்ல பேசியே வரோம். மனத்திற்கு உட்பொருளாக உயிர், அந்த உயிருக்கு உட்ல தாங்குற பாண்டமா வாகனமா இந்த உடல் இருக்கு. இந்த உடலை பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு ஏற்கனவே சித்தர் பாடல்கள்லாம் சொல்லலாம் இல்லையா? சித்தர் பாடல்கள்லயே சில சித்தர் பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த என்னன்னா இது ஒரு ஊப்பிருந்த பாண்டம், ஊத்தை செலலம் அப்படிங்கு. அப்புறம் பட்டினத்தா ரொம்ப பெரும் 10, 20, 30 வரி எழுதுற. இது ஒரு காம குடோனு, கிருமிகளின் குடோனு அப்படின்னு எழுதுறது மட்டும் இல்லை. இது என்ன சொல்றாரு, இது மழசள பேழை, இது இணையாலான ஒரு கொடி சுத்தி இருக்கிற குடலும் நரம்புகளும் சுத்தி இருக்கிற ஒரு சதை பிண்டம். இது 9 வாசல்களுக்கு ஓட்டைகள் நிறைந்த இது ஒரு மலச்சல பேழை. இது ஒரு நாற்ற பிண்டம். இது வீணா போன ஒரு இது விழுந்துட்டா நாரும் 5 நிமிஷம் கூட வச்சுக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க ஊரு சனங்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரி. இந்த வரியை நான் கமெண்ட் பாக்ஸ்ல உள்ள போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சு பாருங்க. அப்படியே உடல் நிலையாமையா இருக்கு, உடல் அழிந்து போகக்கூடியது அப்படின்னு ஒரு வகையான எழுத்தா இருந்தாலும், இது காமத்தால கருகி போகுது, ஆசனையால சுருங்கி போகுது, பல குணங்கள்னால இது வீணாகுது, மனதில் எழக்கூடிய எண்ணங்கள்னால இது துன்பம் அடையுது. இதை நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுதான் திருமூறல் வாக்கு. இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இப்ப நான் அந்த உடம்பினுள்ளே உருவொருள் கண்டேன். அப்ப சொல்றாங்க, உடம்புக்குள்ளார ஒரு உயிர்னு ஒரு செம்பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு, அணுக்களின் கூட்டாக இயங்குது. அணுக்களின் கூட்டுன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றாரு. அப்படியே ஒரு செல்கள்லாம் நிறைந்த ஒரு திசுக்களின் கூட்டம். இதுக்குள்ள பல ஃபேக்டரிஸ் மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்படியே அது பாட்டுக்கு அந்த இயக்கத்தை கண்ணை மூடி கவனிச்சீங்கன்னா அவ்வளோ உயிர் திரள்கள் சுத்தி வந்துட்டே இருக்கு. இதை எப்படி நுண்ணிய அலைக்குள்ள போய் பார்க்கறதுங்கிறது தான் மனதோட மேஜிக். மனம்தான் இந்த உயிரை கவனிக்கக்கூடிய வல்லமை பற்றி. இந்த உடலுக்குள்ள இயங்குற இயக்கம், இந்த உயிர் தான் முக்கியம். உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு மதிப்பு இல்லை, இந்த உடல் இல்லைன்னா உயிருக்கும் மதிப்பு இல்லை. உடல் ஆவி பேய் பிசாசம். உயிர் இல்லைன்னா இந்த உடலை பிணம்னு சொல்லி நாற்றம் சதை பிண்டம்னு சொல்றோம். அப்ப இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? இது அணுவின் கூட்டு, பஞ்சபூதங்களின் கூட்டு. அது என்ன பஞ்சபூதங்களின் கூட்டு? நீராக ரத்தம் இருக்கிறது. இப்ப உடம்பு நிலமாக இருக்கிறது, இது உடைமை. சதை பிண்டமாக நரம்பு கொடி பின்னலாக 72,000 மெரிடியன் நரம்புகள் சுத்துதான். பூமியை 1.5 சுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை அளவு விட்டம், அவ்வளோ நரம்புகள் இதுக்குள்ள சுத்தி இருக்கு. மெல்லிய நரம்புகள், பெரிய நரம்பு, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. பல வகையான 234 மேல ஏதோ எலும்பு வகைகள்லாம் சொல்றாங்க. அப்போ இதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். ஈரல் அதிக நாள் உயிர் வாழக்கூடியது, அது எத்தனை மணி நேரம் இயங்கும், அது எப்படி இயங்கும், இந்த அறிவியல் நுட்பம் எல்லாம் சரி. ஆனா முக்கியமானது இந்த 5 ஓட்டங்கள். இந்த 5 ஓட்டத்துல ரொம்ப முக்கியமானது ரத்தம், காற்று, சுவாச கருவிகள், சுவாச இயக்க மண்டலங்கள். நுரையீரல் ரொம்ப நல்லா இருந்தாதான், நுரையீரல்ல எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் இன்னும் மேற்கொண்டு நல்லா அமையும். அப்ப மூச்சை கவனிக்கிறத தியானமாகவும், மூச்சை உள்ளிழுத்து வெளியில நல்லா விடுறது ஒரு பயிற்சியாகவும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப காற்று, அப்புறம் ரத்தம் சூடேறி போகக்கூடாது. ஒருத்தவங்கள சந்திச்சேன், அவங்களுக்கு பார்த்தா ரத்தம் உள்ளேயே கட்டுது, கிளாட் ஆகுது. உள்ள ரத்தம் கிளாட் ஆகுற அது துன்பம்லாம்
ஒரு நபருக்கு ரத்தம் வெளியே வந்தா உறையவே மாட்டேங்குது, ரத்தம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா வினோதமா இருக்கு இந்த நோயெல்லாம். பல நோய்கள் இப்படி வினோதமா இருக்கு. நரம்புகள் பாதிக்கப்படுற நோய்களை பார்க்கிறோம். நரம்பு நரம்பு நோய்கள் மிக அதிர்ச்சி இருக்கு. ஆனா அது வந்ததுன்னா அவ்வளவுதான், ஆட்களை க்ளோஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது பேரெல்லாம் சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்போ ரத்தம் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய ஒரு 98 ஒரு 6.8 இந்த அளவுக்கு ஒரு சூடு இருக்கும். சூடு இல்லைன்னா ஜில்லுட்டு போயிட்டுன்னா செத்து போனதுக்கு சமம். நீங்க பிணத்துல கைய வச்சீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் உடல். பார்த்துருப்போம் இல்லையா? அப்ப இததான் சித்தர்கள் வாதம் பித்தம் சிலேத்துவம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வகையானது, ஒண்ணும் இல்லை. இது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அவ்வளவுதான். இதுதான் இதை வந்து வேதாந்தி தமிழ்ல சொல்றாரு. இதையே வாத பித்த சிலேத்துவம்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல ஒரு மாதிரி சொல்றோம், அலோபதியில ஒரு மாதிரி சொல்றோம். நீங்க டாக்டர்கிட்ட போட்டாலும் என்ன பண்றாரு, ஸ்டெதஸ்கோப் வச்சு நல்லா மூச்சை இழுத்து விடுங்கிறாரு, நாடி பல்ஸ் பாக்குறாரு, மூச்சு நல்லா ஓடுதான்னு பாக்குறாரு, அப்புறம் நீர் நல்லா பிரியுதா, மழை நல்லா பிரியுதான்னு கேட்கிறாரு. உடம்புல உள்ள சூடுக்கு பிளட் ப்ரெஷர் பாக்குறாங்க. இதெல்லாம் வச்சுதானே கணிக்கிறாங்க உடலோட இதையே. உடல் ஆரோக்கியத்தை இந்த மூன்று ஓட்டங்களும் சரியா இருக்குன்னா உடற்பயிற்சி மிக மிக அவசியம். காலையில எழுந்து கொஞ்ச நாளி, அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நாளி, அது ஒரு வாக்கிங்கா இருக்கலாம். என்னோட அட்வைஸ், வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுத்த ஒரு பயிற்சி. இல்ல ஆசனங்கள் பெருசா செய்ய முடியும்னா சில பின் விளைவுகளை தருது, அதனால அந்த சிரசாசனம்லாம் வேண்டாம், எளிமையான ஆசனங்கள் அப்படின்னு சொல்லி சில வடிவமைப்பை கொண்டு வர்றாங்க. ஆசனம் ரொம்ப கடினமா இருக்கு, அது ஏதோ சாமியார் மாதிரி இருக்கு, வேண்டாம், எளிமையா செய்யுங்க. சின்னதா கை கால அசைங்க. பொதுவா தொடை நரம்புகள், கெண்டைக்கால், இந்த சதைகள், இதெல்லாம் இடுப்பு எலும்புகள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகணும். அதற்கு உடலை இசைக்கணும், அசைக்கணும். அதே மாதிரி மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியில விடணும். இதெல்லாம் உடலை பராமரிக்கிற பாதுகாக்கிற வேலைகளுக்கு முக்கிய இது. எல்லாத்தையும் கொஞ்சம் அளவோட பயன்படுத்தணும் கருவிகளை. இதை இந்திரிய ஒழுக்கம்னு வள்ளலார் சொல்றாரு, கரண ஒழுக்கம்னு வள்ளலார் சொல்றாரு. இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? கை கால் குதம், ஆண்குறி பெண்குறி, இது மாதிரியான இந்த வாய், கண்ணு, மூக்கு, காது, இதெல்லாம் வந்து கை கால் எல்லாம் சரியா பயன்படுத்துறது. இதுதான் அளவோட பயன்படுத்துறது. அதிக உழைப்பும் இல்லாம உழைக்காம சோம்பேறியாவும் இருக்காம அது உழைப்பின் பங்காளியாக இருக்கிறது. உடல் உழைப்பின் பங்காளியா இருக்கு. உழைப்பு சுழற்சியில, உழைப்பு உறவுல இது முக்கிய கடமை ஆற்றுறது. அப்போ உலக கடமை ஆற்றுறது என்பது உழைப்பு தான். அந்த உடலை உழைப்பு செலுத்தினா அந்த உடல் வேணும். உயிர் மட்டும் தனியா ஆவியா போய் செய்ய முடியாது, மனம் மட்டும் போய் செய்ய முடியாது. மனம் நினைக்கிறதெல்லாம் உடலை தாங்கிதான் செல்லணும். அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொருளா இருக்கிற உத்தமன் கோயில் கொண்டுள்ள நீங்க கடவுளா இறைவனா எதையாவது ஒரு அமைப்பை செலுத்தினாலும் இந்த அணுவின் கூட்டாக, பஞ்சபூதங்களின் கூட்டாக இன்னும் 2 இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அது வந்து ஜீவகாந்த ஓட்டம். இந்த மனதிற்கு மூலமான ஒரு ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டத்துல எழக்கூடிய ஒரு அலை, அதுதான் மனமாக எழுச்சி வருது. அதுதான் நம்மளோட சுவையாக தெரிகிறது. அதுதான் கண்ணு வழியா வெளிச்சத்தை பார்க்க உதவுது. இந்த காந்த பரிமாற்றத்தை நல்லா ஸ்டடி பண்ணணும், ஆய்வுக்கு உட்படுத்தி. இன்னும் அலோபதி கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இது இயங்குது உடலுக்குள்ள அப்படின்னு வேதாத்திரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதை இயக்குறதை நம்மளும் பார்க்கிறோம். அப்புறம் உயிர் தான் அது எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருக்கு, அணு அப்படிங்கிறோம். அதுதான் அணு ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். பரம அணுன்னு தமிழ்ல சொல்லியிருக்கு. ஆட்டம் வந்து 800 வருஷம்னா அணு வந்து கொஞ்ச நாள்னா, இப்போ பரம அணுங்கிறது எத்தனை நூற்றாண்டா நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க இலக்கியங்கள்ல படிச்சுக்கலாம். பரம அணு, அப்படின்னா சின்னது, இருக்கிறதுலயே வெரி 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 ஸ்மால், வெரி 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 நேனோ அப்படிங்கிறத பரம அணு, பெரிய அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சின்னோண்டு, இன்னும் நேனோ பார்ட்டிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது போல ஆவின் மயிர் எடுத்து அதை 1,00,000 கூறாக்கி அதுல அந்த கூறுல எடுத்து
இன்னும் பல லட்சம் கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அணுவின் அணுவாக இருக்கிறது, அணுவின் உட்பொருளாக இருக்கிறது இந்த உயிர் சுழற்ற ஒரு இடம். அது இந்த உடம்புக்குள்ள சுழன்று வந்துகிட்டே இருக்கு. அததான் ஆகாசம்னு வேற இதுல எல்லாம் சொல்றாங்க. அது அணு வெளியில அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் அப்படின்னா இங்க ரெண்டுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பராமரிக்கிறதுக்கும் இதை பாதுகாக்கிறதுக்கும் இது நல்ல இந்த இயக்கங்கள் இந்த 5 ஓட்டங்கள் நல்லா பண்றதுக்கு தான் இந்த உடற்பயிற்சியும் இந்த உடலை பற்றிய அறிவு, உடல் அறிவு பெறுவது என்பதே மிகப்பெரிய முக்கியம். ஏன்னா இந்த உடலை அலட்சியம் பண்றோம், இந்த உடல்னாலதான் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். வாழ்வின் எல்லா சிக்கலும் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு, இந்த உடலுக்குள்ள ஏற்படுற மனதிற்குள்ளதான் இருக்கு. இந்த உடலை கொண்டுதான் நாம தூக்க வேண்டியதா இருக்கு. இன்பங்களையும் தூக்கிறோம், துன்பங்களையும் தூக்கிறோம். துன்பங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது உடலிலிருந்தே ஆரம்பிக்குது. அப்போ இது வாழ்க்கை சிக்கலுதான் இந்த உடலை தூக்கிட்டுதான் சுமக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு கடன், இது ஒரு கடமை. இதை பராமரிப்பதும் கடமை. இது சமூகத்தின் சொத்து அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொது சொத்து. இது சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து உணவினாலையும் அனைத்து பொருட்களினாலும் இந்த உடல் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்ந்திருக்கு. அப்ப இந்த சமூகத்துக்கு உழைப்பாக திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறதுதான் மிக 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 முக்கியமானது. அப்ப இந்த உடலை பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியம். இந்த சமுதாயத்துக்கு தீங்கி உழைக்கக்கூடியதை கூடாதுன்னா இந்த உடலுக்கான கடமையை நாம செய்தாகணும். ஏன்னா இது உடல் உயிர் சமூக தேவையில ஒண்ணு, உழைப்பின் பங்காளியில ஒண்ணு, உழைப்புக்காக செலுத்தக்கூடிய உறவுகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. இதை உறவையாக பார்க்க கூடாது. இது நம் உடல்னு சொல்றதே முதல்ல இது இந்த சமுதாயத்தின் சொத்து. இந்த சமுதாய கடமையாற்றம்னா இந்த சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தெளிவா புரிந்து கொண்டு இந்த உடலை பராமரிக்கிற வேலையில இறங்குங்க. இன்னும் நிறைய பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். இந்த மைண்ட் யுவர் மைண்ட்ங்கிறதுல இருந்து முக்கியமான இது என்ன, உள்ள போய் பாருங்க, நிறைய சொல்லியிருக்கேன். அது எல்லாம் அந்த மனதிற்கு மூலமானதும், இந்த மனதை தாங்கக்கூடியதும், இந்த உயிரை தாங்கக்கூடியதும், இந்த சீவகாந்தத்தை இயக்கத்தை தாங்கக்கூடியது இந்த உடல் தான். அப்ப உடலே பிரதானம், உடலே வாகனம். இந்த உயிருக்கு உடலே முக்கியம். உடல் அரசியல், உடல் அறிவு, இது எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கான ஒரு சின்ன பயிற்சியை காலையில எந்திரிச்சு செய்யறதுல என்ன வந்துருச்சு உங்களுக்கு, அந்த கடமை ஆற்றுறது தப்பு இல்லை, செய்யலாம்ல, செய்யுங்க. நன்றி.